ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூரில் கண்காட்சி தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சரி நானும் எங்கள் அண்ணனும் போய் விசிட் பண்ணலான்னு கரெக்டாக என் பிறந்தநாள் வேறு அந்த அன்னைக்கு ஓப்பன் மாதிரி பண்ணியிருந்தாங்க. சரி என் பிறந்தநாள் இன்றைக்கி ஈவினிங் டைமில் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த கண்காட்சிக்கு போயிருந்தோம். ஆனால் போனதில் நாங்கள் நினச்சதை விட ஒர்த்தாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு ஒரு 70 ரூபா சொன்னாங்க. 70 ரூபாய்க்கு செம்ம ஒர்த்துன்னு தான் சொல்லணும். இது கரெக்டாக எங்கே லொக்கேட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் புதிரிப்பிரிவு பஸ் ஸ்டாப்பில் இறங்கின உடனே அந்த இடத்துலே தான் லொக்கேட் இருக்குது. நீங்கள் மறக்காமல் திருப்பூர் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா இது விசிட் பண்ணி பாருங்கள். செம்ம ஒர்த்துன்னு தான் சொல்லணும். மெயினாக அவங்க வீட்டில் ஒரு கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க மெயினாக கூப்பிட்டு போங்க. ஏன்னா கிட்ஸுக்கு தான் இங்கே பிளேயிங் ஏரியா ரொம்ப அதிகமாக இருக்குது. உள்ளுக்கு போகும்போது என்ட்ரன்ஸே டைட்டானிக் கப்பல் மூலியமாக தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. உள்ளுக்கு போகிற வழியே வேறு லெவலில் இருக்கும். உள்ளுக்கு போய் கடைசியாக அந்த போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அரண்மனை இருக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஏரியாலேயும் அந்த கப்பல் உள்ள எப்படி உள்ள ரூம் இருக்குமோ அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் ரியலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் தான் அந்த ஃபீலே வேறு மாதிரி இருக்கும். இந்த போய் பார்த்ததில் எங்களுக்கு ஒரு செம்ம ஆச்சரியமாக இருந்துச்சு. அது நீங்களே பாருங்கள் இந்த வீடியோவில். அப்புறம் போன ஷார்ட்ஸில் நான் கலர் விட்டுருப்பாங்க. அது இந்த வீடியோ லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அது வேறு ஒன்றும் இல்லை. இந்த கண்காட்சி போனது அந்த பேய் வீட்டுக்கு தான் போயிருந்தோம். அதில் அலர் விட்டுட்டாங்க. அதோட கிளிப்ஸ் நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் எல்லோரும் பார்த்துட்டு போயிருங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பெல் ஐக்கானும் மெயினாக கிளிக் பண்ணிடுங்க. சரி பாய், நீங்கள் போய் பார்த்து வாங்க. பயமாக இருக்கிறாரா சிட்டியோட? ஐயோ போடா. போடா பயமா போடா. ஏய் ஏய் எந்த பக்கம் என்ன நீக்கிறது அப்படின்னா